அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸசைஸ் 1.1ஓட 5th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் செட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a is equal to exist x is an odd natural number. ஆட்னாலே நமக்கு தெரியும் 1 3 5 7 அதில் போகும். இப்போது நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றணும். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு 1 3. ஆட் நம்பர்னால் அதானே, நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கணும், ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, அப்படியே அன்சான் போக வேண்டியதுதான். ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா b இஸ் ஈக்குவல் டு exist x is an integer -1/2 less than x less than 9/2. அதாவது 1/2 வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.5 அப்படின்னு வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம எப்படி கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிட்டோம்னா 1 2 is 2 5 2 is 10. அப்போ இது வந்து 0.5 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -0.5ன்னு வரும். ஓகே, இங்கே வந்து லெஸ் தென் 9/2. அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 2 is 2 4 2 is 8. நான் செஞ்சே காட்டனே. 9/2 1 2 is 2 4 2 is 8, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சு 0 5 2 is 10. இப்படி தான் 4.5 வந்துச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும்னா 0.5க்கும் 4.5க்கும் நடுவில் இருக்கணும். இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். நம்ம வந்து இது ரெண்டுக்கும் சென்டராக நம்ம 0 எடுத்துக்கலாமா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டீஜர்னால் 0க்கு முன்னாடி வேல்யூ இருக்கணும், பின்னாடி வேல்யூ இருக்கணும். ஆனால் நம்ம இப்போ இங்கே நெகட்டிவில் போகிறனால இது வந்து 0.5 தான். ஓகேவா? அதுக்கும் அந்த சைட் போகலை, அதனால் நம்ம நெகட்டிவில் போகக்கூடாது. இப்போ நம்ம பாசிட்டிவ்லேயே எடுத்துப்போம். இப்போ 0 1 இதுக்கும் நடுவில் இருக்கணுமா? இப்போ 4.5க்கு கீழே இருக்கணும். அப்போ 0 1 2 3 4 4க்கு மேலே 5 போட்டிங்கன்னா இந்த 4.5க்கு மேலே போயிடும். ஸோ இன்பிட்வீன்ங்கிறதுனால இதை எடுத்துக்கிறோம். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு exist x is an integer அப்படின்றதுனால அதே மாதிரி தான், இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் வரும். x ஸ்கொயர் லெஸ் தென் 4 வரைக்கும் 4ஐயும் சேர்த்துக்கணும். ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர்டில் இருக்கணும், இன்டீஜராக இருக்கணும். இப்போ 2 ஸ்கொயர்டு போட்டால் 4 வந்துருமா? அப்போது எக்ஸோட வேல்யூ வேணால் 2, இங்கே +2 இங்கே -2. சிம்பிள். இப்போது டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு exist x is the letter in the word loyal. ஓகேவா? இதில் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து அதை நம்ம ஒரே ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். d இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் LOYA, இன்னொரு எல் வரதை எடுக்கக்கூடாது. இவ்வளோ தான் இதோட ஆன்சர். ஓகே, எல்லாமே ரொம்ப சிம்பிளான சம்மு பாருங்கள். இப்போ 5th பாயிண்ட், E இஸ் ஈக்குவல் டு exist x is a month of the year not having 31 days. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்தோட மந்த்து எதுக்கெல்லாம் 31 நாள் வரலை, எதுக்கெல்லாம் 30 நாள் மட்டும் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 31 நாள் வரல அப்படின்னா 28 டேஸ் வந்தாலும் ஓகே, 30 டேஸ் வந்தாலும் ஓகே, ஆனால் 31 டேஸ் மட்டும் வரக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா ஒரு வருஷத்தில் பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர், இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து தெரிஞ்சால் கால்குலேட் பண்ணி போடுங்க, இல்லைனா அப்படியே மக்கப் பண்ணிட்டு போயிட்டு எழுதுங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் கூட இருக்குது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க 6th பாயிண்ட்டுக்கு போவோம். f is equal to exist x is a consonant in the English alphabet which precedes k. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேக்கு முன்னாடி இருக்கிற அல்ஃபபெட் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அதில் வாவல்ஸ் இருக்கக்கூடாது, வெறும் கான்சோனன்ட் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, வாவல்ஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரியும். வாவல்ஸ் வந்து என்னென்னா ஏ இ ஐ ஓ யூ. ஓகேவா? இப்போ அது மட்டும் இல்லை பாருங்களேன், அது தவிர பேலன்ஸ் எல்லாம் இருக்குது. இதான் எனது கான்சோனன்ட்ஸ். ஓகே, இது வந்து நம்மளுடைய 6th சம்மு. மேட்ச் த ஃபாலோவிங். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 6ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நமக்கு பாருங்கள், இந்த சைடு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட்ச்சு. நான் வந்து என்னோடய பேக் சைடில் அந்த பேஜோட பேக் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ வாங்க இதை நம்ம சொல்லித்தரேன். 1 2 3 6 இது பார்க்க எப்படி இருக்குது? இப்போ இந்த 6 அப்படிங்கிறத நம்ம வந்து டிவைசர் பண்ணோம்னா இப்போ எப்படி இருக்குது? 3 2s are 6, 2 2s are 1. இப்போ 1 2 3 6 எல்லா வேல்யூஸுமே இருக்கா?
அப்போது இது என்ன, x is the natural number and divisor of 6. இதுதான் இதோட ஆன்சர். இதுதான் நம்ம சீனு போட்டிருக்கேன். 2 3, இந்த 2 3 பார்க்கும்போது தெரியுது இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் ஈவன் தோ இட் இஸ் த டிவைசர் ஆஃப் 6. x is the prime number and the divisor of 6. ஓகேவா? இப்போ மேத்தமேட்டிக்ஸ்னு இருக்குது, மேத்தஎக்ஸ். ஓகேவா? இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்பெல்லிங் வந்து ரிப்பீட்டடாக வந்து அதை கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கேள்வியில் என்ன இருக்கும், கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ்ன்னு தான் இருக்கும். இப்போ வந்துருச்சா, அதுதான் இதோட ஆன்சர். இப்போ பாருங்கள், 4th கொஷின் பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9. இது பார்க்கும்போதே தெரியுது ஆட் நம்பர்னு. அப்போது பதிலில் எங்கே ஆடுன்னு கொடுத்துருக்காங்களோ அதுதான் இதோட ஆன்சர். ஆடுன்னு கொடுத்துட்டாங்களா, இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலை, எனக்கும் சேர்த்தே ஹெல்ப் பண்ணுறீங்க. ஓகே, ஷேரிங் இஸ் கேரிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.